ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன், எனக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தங்களா? சரி. ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன், எனக்கு இருந்தது. ஏ எம் ஆம் இதோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி. நான் கவனக்குறைவா இருக்கிறேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஆம் கேர்லெஸ். நான் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் கேர்லெஸ். ஐ வாஸ் கேர்லெஸ். நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் நம்ம பேச்சு தமிழில் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னு பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் எ பிட் கேர்லெஸ் அப்படின்னு பேசலாம். எ பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். இந்த வாஸ் எ பிட் அப்படிங்கிறத வாஸ் எ பிட் அப்படின்னு சேர்த்து உச்சரித்து பேசுங்க சரிங்களா? ஐ வாஸ் எ பிட் கேர்லெஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் சொன்னதில் பாதி ரைட்டு. நான் சொன்னது சரிதான் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா நான் சொன்னது சரி அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் ரைட் அப்படின்னு பேசலாம். நான் சொன்னது தப்பு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் ராங் அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் ஹாஃப் ரைட் அப்படின்னா நான் சொன்னதில் பாதி ரைட்டு, பாதி சரிதான் அப்படின்னு அர்த்தம். அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்னா ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தென் அப்பொழுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி தென், அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு டயர்டாக இருந்துச்சு, எனக்கு டயர்டாக இருந்துச்சு, நான் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் டயர்டு அப்படின்னு பேசலாம். சரி, இப்போ கவனிங்க. இந்த இன் எ ஹரி அப்படின்னா அவசரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் இன் அ ஹரி அப்படின்னா நான் அவசரத்தில் இருந்தேன். ஐ எம் இன் அ ஹரி அப்படின்னா நான் அவசரத்தில் இருக்கிறேன், நானே அவசரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அதை பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் இன் அ ஹரி. நான் அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் இன் அ ஹரி. இந்த இன் எ ஹரி அப்படிங்கிறத இன் அ ஹரி அப்படின்னு சேர்த்து உச்சரித்து பேசுங்க. சரி, நான் தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் ஹியர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் ஹியர் ஃபர்ஸ்ட், நான் தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் ஜூலை மாதத்தில் பிறந்தேன், நான் ஜூலையில் பிறந்தேன், நான் ஜூலை மாதத்தில் பிறந்தேன் எப்படிங்க பேசலாம்? ஐ வாஸ் பார்ன் இன் ஜூலை அப்படின்னு பேசலாம். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ வாஸ் ரெடி அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னா நான் ரெடி, நான் ரெடியாக இருக்கிறேன். ஐ வாஸ் ரெடி அப்படின்னா நான் ரெடியாக இருந்தேன். டு கோ போகிறதுக்கு, போகலாம்னு ரெடியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். போன வாரம் நான் ஊரில் இல்லை, வீட்டுக்கு வந்தீங்களா நீங்கள்? நானே போன வாரம் ஊரில் இல்லை எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன் லாஸ்ட் வீக். போன வாரம், கடந்த வாரம் அப்படின்னு கடந்த வாரம்னு நம்ம பேச போகிறது கிடையாது. போன வாரம் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதை இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா லாஸ்ட் வீக், போன மாதம், லாஸ்ட் மந்த் ஆச்சுங்களா? சரி, இது என்ன தமிழில் ஊர் அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷில் என்னென்னா டவுன் இருக்குது, இது என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தாங்க பேசி ஆகணும். ஐ எம் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னா நான் ஊரில் இல்லை இப்போ அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னா ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன், நான் ஊரில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கும் என்ன கடந்த காலத்தை பற்றி பேசுகிறீங்க. இப்போது இதுக்கே இப்படி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 80s பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் அவங்கக்கிட்டலாம் போயிட்டு இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அவங்க ஐ எம் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு பேச மாட்டாங்க, ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு கூட பேச மாட்டாங்க. ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா 80s பிறந்தவங்க அப்படி தான் பேசி பழகிருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு டவுனே பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு பேசுவாங்க. இவங்க இந்த 80s பிறந்தவங்க, 80 காலகட்டத்தில் பிறந்தவங்க. ஐ எம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஊரில் இல்லை. ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னா நான் ஊரில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஸ்டேஷன் அப்படின்னு பேச வேண்டாம், டவுன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுங்க. சரிங்களா? சரி, இந்த சரிங்களா அப்படின்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறனோ? சரி, நான் மீட்டிங்கில் இருந்தேன், நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் இன் அ மீட்டிங். நான் மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் இன் அ மீட்டிங். சரி, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனோ? சாரிங்க, நான் என்னங்க பண்ணுறது, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னா நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? யூ ஆர் ஹயர்ட் அப்படின்னா நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ஹயர்ட் அப்படின்னா என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க, இந்த எடுத்துக்கிட்டாங்க இந்த வேலைக்கு அப்படின்னு இந்த வார்த்தைலாம் எங்கப்பா இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுக்கு இதான் அர்த்தம். என்ன ஸ்டில் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது தானே? அதாவது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, அங்கே எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. கேள்வியில் சும்மா அப்படியே என்னமா பதில் சொல்கிறீங்க நீங்கள்?
அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அவங்க. யூ ஆர் ஹயர்டு மிஸ்டர், உங்கள் பேர் என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு விஜய்னு வச்சுக்கலாமா, மிஸ்டர் விஜய் யூ ஆர் ஹயர்டு அப்படின்னா, மிஸ்டர் விஜய் நாங்கள் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டோம், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை, அதுதான் அர்த்தம். ஐ வாஸ் ஹயர்டு அப்படின்னா, அம்மா நான் வேலைக்கு போனல, நான் இன்டர்வியூக்கு போனல, ஐ வாஸ் ஹயர்டு, என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க வச்சுங்களா. சரி, நான் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன். ஐ வாஸ் அட் மை கிராண்ட்மாஸ். கிராண்ட்மா அப்படின்னா பாட்டி, கிராண்ட்மாஸ் அப்படின்னா பாட்டியினுடைய ஹவுஸ், வீட்டில். அட் அட் ஹவுஸ் அப்படின்னா வீட்டில். அட் மை கிராண்ட்மாஸ் ஹவுஸ் அப்படின்னா என்னோட பாட்டி வீட்டில். ஐ வாஸ்னா இருந்தேன். கொஞ்சம் இல்லை, ஒரு கார் என்ன மோதி இருக்கும். ஆமாம், நேரம் உங்ககிட்ட பேசிட்டுலாம் இருந்திருக்க மாட்டேன், பரலோகம் போயிருப்பேன். கொஞ்சம் இல்லை, ஒரு கார் என்ன மோதி இருக்கும் அப்படின்னு எப்படி பேசலாம்? ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஹிட் பை எ கார். ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஹிட் பை எ கார். கொஞ்சம் இல்லை, கார்காரன் தட்டி தூக்கியிருப்பான் என்ன. போன மாதம், கடந்த மாதம் நான் மதுரையில் இருந்தேன். போன மாதம் நான் மதுரையில் இருந்தேன் எப்படி பேசலாம்? ஐ வாஸ் இன் மதுரை அப்படின்னா நான் மதுரையில் இருந்தேன். எப்போ? லாஸ்ட் மந்த், போன மாதம். நீங்கள் லாஸ்ட் மந்த் ஐ வாஸ் இன் மதுரை, லாஸ்ட் மந்த் ஐ வாஸ் இன் மதுரை அப்படின்னாலும், ஐ வாஸ் இன் மதுரை லாஸ்ட் மந்த் அப்படின்னாலும் பொருள் என்னவோ ஒன்று தான். நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், நானே ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு பேசலாம். ரிசல்ட்டை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஐ வாஸ் worried. ஐ வாஸ் worried அப்படின்னா அட்ஜெக்டிவ். அது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த ஈடி வந்திருக்கிறதால பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக இருக்குமோ அப்படிலாம் அதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் நீங்களாக ஒன்று நினச்சிக்கக்கூடாது, சரிங்களா? ஐ வாஸ் worried அப்படின்னா நான் கவலையாக இருந்தேன். அபவுட் த ரிசல்ட்டை பற்றி நினச்சி அப்படின்னு அர்த்தம். இந்த நினச்சி அப்படின்ற வார்த்தை எங்கே இங்கிலீஷில் இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோம், அது இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இப்படி தான் பேசணும். எப்படி? ஐ வாஸ் worried about the result. ஐ வாஸ் தேர் அப்படின்னா நான் அங்கே இருந்தேன், நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நேற்று நைட்டு நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாஸ் தேர் லாஸ்ட் நைட் அப்படின்னு பேசலாம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.